நேத்து உனக்கு ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்தனே, அது எங்க? தோர்கு சார். திறந்து பாரு என்ன சைஸ் இருக்குன்னு. எல் சைஸ் போட்டிருக்கு. என்ன சைஸ் இருக்கு? எல் சைஸ் சார். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு எக்ஸல் சைஸ் தைக்க சொன்னேன்? சொல்றா, ஏன் எக்ஸல் தைக்க சொன்ன? ஏதோ ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன் சார். ஏதோ ஞாபகத்துல தைக்க சொல்லிட்டியா? என்னடா பதில் இது? ஏய் முத்து, எல்லாத்துக்கும் வாய் மட்டும் பேச தெரியுதுல்ல, இதெல்லாம் கவனிக்க தெரியாதா உனக்கு? இல்ல சார், அன்பு சொன்னா கரெக்டா இருக்குன்ற நம்பிக்கையில. ஓ, சார் எக்ஸல்னு சொன்னாரு, நீ நம்பிக்கையில தைக்க சொல்லிட்ட. கட்டிங் பண்ணி கொடுத்த சைஸுக்கும் தைக்க கொடுத்த கேட்லாக்குக்கும் வித்தியாசம் கூட தெரியல. அது சரி, நீங்களா என்ன வேலை பார்க்கவா வரீங்க? ஏதோ நான் ஆரம்பத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதே 2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா மெட்டீரியல் எல்லாம் என்னடா வருது? ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இப்ப என்ன, எக்ஸல் தானே தைக்க போனோம். எல்லு வேணும்னா இழுத்து பிடிச்சு தச்சா எல்லாம் மாறிட போகுது. ஏய், இழுத்து பிடிச்சு தச்சிருவியா? இங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல தச்சிக்கிட்டு இருக்கோம்? உடனே என்ன வேலைக்கு வச்சான்? நீங்க தான் சார். அப்படியே போட்டேன்னு வை, மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். ஏய் சௌந்தர்யா, சும்மா இரண்டி. இவர் பெரிய ஆளு, எவனை தட்டி கேட்க முடியாது. இவர் கொடுத்தாருன்னா யாரை செக் பண்ணாம அப்படியே தச்சிருவீங்களா? நீங்களா என்ன சீனியர் டெய்லர்? ஏ உஷா, ஏ ஜெயந்தி, நீங்களா எதுக்கு வேலைக்கு வரீங்க? நான் ஏதாவது சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது.